ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவை கேசரி. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்பவே டேஸ்ட்டாக, கல்யாண வீடுகளில் செய்கிறது போலவே நம்ம செய்ய போகிறோம். இது போல் செய்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் செய்கிற கேசரி போலவே இருக்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது நல்லா சூடானதும் முந்திரியை சேர்த்துட்டு இது லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. இது ஓரளவு வறுப்பட்டதும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெண்டும் நல்லா வறுப்பட்டு திராட்சைலாம் நல்லா உப்பி வந்ததும் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே நெய்யில் 1 கப் அளவு ரவை எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது வறுப்பட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டே வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் சேர்க்கறதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையை நல்லா வறுத்துறதுனால கட்டிப்படாது. ரவை ஓரளவு வெந்து வரணும், அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போது ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்லேயே 1 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இதோடைய 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு மொத்தமாக 1/2 கப்பு நெய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன்று போல் கலந்து விட்டுட்டு லைட்டாக நெய் பிரிஞ்சு வரும், அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட சாஃப்டான ரொம்பவே டேஸ்டான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன அளவுகளில் அப்படியே செய்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண வீட்டு கேசரி போலவே இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.